இதனுடைய பேரை கேட்கும்போது நான் சொல்ல வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹு. ரலியல்லாஹு யாருன்னு சொல்வது சஹாபாக்கள், நபி அவர்களை கண்டவர்கள். ஏன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறோம்? சஹாபி பட்டம் கிடைக்கவில்லை. நபி அவர்களை ஒருத்தர் காலத்தில் நபியுடைய காலத்தில் வாழ்ந்தவர், ஸல்லல்லாஹு காலத்தில் ஓய்சுக்கான் என்பவர் எமனிலே வாழ்ந்தவர். நபி சொன்னார்கள், உமரை அவர்களை மக்காவுக்கு போகும் பொழுது உமர், சில வேளை நீங்கள் ஓய்சுக்கு நாமரை சந்திக்கலாம். சஹாபிக்கு சொல்கிறார்கள், அதுக்கு அடுத்த அந்த சிலருக்கு தாபியை சந்திக்குவார். சந்தித்தார். பாருங்க சம்பவத்தை. தாபியை சஹாபாவை அடுத்தவர், சஹாபாவை கண்டவர், நபியவர்களை காணாதவர். உவைசுக்கத்தை சந்தித்தால் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். இப்லீஸை கண்டு ஒதுக்குகின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உங்களிடம் தகுதி இருக்கிறது, நபித்துவம் கிடையாது என்று சொல்லப்பட்ட உமர், சுவர்க்கத்திலே தனிமுத்தான மாளிகையை கண்டேன், யாருடைய இருந்து கேட்டேன், உமருடைய எனக்கு சொல்லப்பட்டது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டே சுவர்க்கத்திலே முத்தால் மாளிகையை கட்டிக் கொண்டவர்கள். அவர்களுக்கு நபி உவைசுக்கத்திடம் துஆவுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமா காரணம்? எனக்கு சஹாபி ஒரு நாள் வந்து நம்முடைய நேரப்படி 5 நிமிடம் நபி அவர்களோடு அமர்ந்து பேசி சலாம் சொல்லிவிட்டு பைத் செய்துவிட்டு போயிருந்தால் சஹாபாத்துடைய பட்டியலில் எனக்கு கிடைத்திருக்கும். ஏன் தெரியுமா? என்னை சந்திக்க அவருக்கு நான் என்ன ஓய்ஸ்வரி ஆனா என்னை சந்திக்க வர தெரியாதா? பிரபலமானவர்கள் இதை நேசம் என்ன அவ்வளவு விஷயம் என் பேசுறது என்று புகழ்ந்து சொன்னார்கள். என்னை சந்திப்பதற்கு எவனிலிருந்து அவருக்கு வராதற்கு தடை அவருடைய தாயுடைய பணியுடைய இருக்கிறார். தாய் தேவை, தாய் காரணத்தின் மூலமாக சொர்க்கத்தை அடைய நான் தயார். எனக்கு சஹாபி பட்டம் என்ற சிறப்பு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. இந்த நிகழ்வு அதற்குரிய உதாரணம். என்ன சொல்ல வந்த அவருக்கு குஷ்டரோகம் இருந்தது. குஷ்டம் ஒரு வகையான பயங்கர நோய். அந்த குஷ்டரோகம் இருந்து சுகமாகுவது குறையும். சுகமாகி ஒரு நாணயத்துடைய அளவுதான் எஞ்சி இருக்கிறது அடையாளம். எனவே நோய் இல்லாமலாக ஆரோக்கியம், அது ஒரு வகையான நீண்டாகின்ற முழுக்க ஆரோக்கியத்தில் வாழ்வது, அந்த பாக்கியம் தாயுடைய பணிவிடையாக கிடைத்தது. பெற்றோருடைய உழைப்பை